ஜெயிலர் படத்துல வர ட்ரக் ஃபிளிப் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். வேகமா போயிட்டு இருக்கிற இந்த வண்டியை கட்டி இழுத்து தலைகீழா திருப்பி அது முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் நடந்து போய் மாஸ் காட்டியிருப்பாரு. அதோட சேர்ந்து பிசிக்ஸ் கத்துக்கிறதுக்கும் இங்க மாசா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. வாங்க போய்தான். முன்னாடி போயிட்டு இருக்கிற இந்த ட்ரக்குக்கு ஒரு ஃபார்வர்ட் ஃபோர்ஸ் உண்டு. இந்த ஃபோர்ஸ் தன்னுடைய என்ஜின்ல இருந்து வருது. இந்த ட்ரக்கை பிடிச்சி ஒரு கல்லோட கட்டிட்டோம்னா இந்த ட்ரக் அதே ஃபோர்ஸால இந்த கல்லை இழுக்குது. ஆனா அந்த ட்ரக் அப்படியே நின்றுது. அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த கல்லும் இந்த ட்ரக்கை பிடிச்சி இழுக்குது, அதே ஃபோர்ஸோட இழுக்குது, ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இழுக்குது. ட்ரக் போல இந்த கல்லுக்கு என்ஜின்லாம் கிடையாது. ஆனா இந்த ட்ரக் ஏற்படுத்தின ஆக்ஷன்னால இந்த ரெயிலிங் ஒரு ரியாக்ஷனை ஏற்படுத்துது. நியூட்டனோட தேர்ட் லா இதை தான் சொல்லுது. ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஈக்குவல் ஆனா ஆப்போசிட்டா ஒரு ரியாக்ஷன் இருக்கும். இங்க நடக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆக்ஷன் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். இதுக்கு பேரு டென்ஷன். டென்ஷன் ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் தான். ஆனா அது ஒரு பொருளோட நீளத்துல லென்த்ல செயல்படும். பொதுவா நம்ம ஒரு பொருளை இழுக்கும் போது டென்ஷன் ஏற்படும். அடுத்து என்ன நடக்குது? இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்குன்னா அந்த ட்ரக் ஏன் தலைகீழாகுது? வேற ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இங்க இருக்கா? வாங்க டார்க்குக்கு நான் உங்களை அறிமுகம் பண்றேன். ஃபோர்ஸ் எப்படி ஒரு பொருளை நேரா போக வைக்குமோ, டார்க் ஒரு பொருளை திரும்ப வைக்கும், அதாவது ரொட்டேஷன். டார்க் எப்படி உருவாகும்னா திரும்பக்கூடிய ஒரு இடம், அதை பிவட் பாயிண்ட்னு சொல்லுவோம். அந்த திரும்புற இடத்துல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் தள்ளி, கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஃபோர்ஸ் அங்க அப்ளை பண்ணோம்னா அந்த இடத்துல ஒரு டார்க் ஏற்படும். நம்மளை சுத்தி எல்லா இடத்துலயும் டார்க் இருக்கு. கதவு திறக்கும் போது, போல்ட்டை நம்ம டைட் பண்ணும்போது, என்ஜின்ல கூட டார்க் இருக்கு. ஆனா அதெல்லாம் இன்னொரு நாள் நம்ம கத்துக்குவோம். இந்த ட்ரக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரக்கோட ஃப்ரண்ட் வீல் ரோட தொடுற இந்த இடத்துல ஒரு நல்ல பிவட் பாயிண்ட் அமையுது. இந்த கயிறுனால நமக்கு ஒரு டிஸ்டன்ஸ் கிடைக்குது. அண்ட் இந்த டென்ஷன் இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸை ஏற்படுத்துது. 3 பாயிண்ட்டும் செக்டா இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு டார்க் ஏற்படுத்துது. இந்த டார்க் எந்த அளவுக்கு பலமா இருக்குன்னா இந்த ட்ரக் ஃபுல்லா திரும்பி தலைகீழா லேண்ட் ஆகி இந்த மாஸ் சீனை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு சீக்ரெட். நிஜத்துல நம்ம பார்த்ததை விட இன்னும் நிறைய ஃபோர்ஸஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்கு. அதனால உண்மையிலேயே இது நடந்துச்சுன்னா இந்த சீன் இவ்வளோ பெர்ஃபெக்டா பயங்கரமாலாம் இருக்கவே இருக்காது. இன்ஃபேக்ட் இந்த சீனை ஷூட் பண்றதுக்காக டென்ஷன் கேபிள், டார்க் இதெல்லாம் யூஸ் பண்ணல. ஒரு சின்ன ராக்கெட் மாதிரி ஒன்று இந்த ட்ரக்கு அடியில வச்சு இதை ஃபிளிப் பண்ண வச்சிருக்காங்க. அதை பத்தி மேபி இன்னொரு நாள் நம்ம ஒரு வீடியோ பண்ணுவோம். இந்த வீடியோவில் நம்ம கத்துக்கிட்டது நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன், டென்ஷன் அண்ட் டார்க். என்ன மாதிரியே இந்த சீன்ல இருக்கிற பிசிக்ஸை கத்துக்கிட்டது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி சினிமாக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற பிசிக்ஸை கத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. Bye.